சீமான் என்கிற ஒரு ஆரிய பார்ப்பன ஆர்எஸ்எஸ் பொறுக்கி நாயி வரசக்தி விநாயகர் கோயிலுக்கும் அதன் பிறகு திருத்தணியில் உள்ள சுப்பிராமணிய கோயிலுக்கும் போயிட்டு அங்கே உள்ள அந்த பாப்பானுங்கள்கிட்ட ஒரு 2 டம்ளர் வாங்கி முடக்குன்னு குடிச்சிட்டு வந்திருக்கான் அந்த ஆரிய பார்ப்பன ஆர்எஸ்எஸ் பொறுக்கி நாயி சீமான். அந்த ஆரிய பார்ப்பன பொறுக்கியை பற்றி தான் இந்த வீடியோவில் புழக்க போகிறோம். இந்த ஆரிய பார்ப்பன ஆர்எஸ்எஸ் பொறுக்கி நாயி சீமானுக்கு பாப்பான்கள்கிட்ட வாங்கி குடிக்கலனாக்கா அவனுக்கு தூக்கமே வராது. இல்லை, நான் சொல்கிறது தீர்த்தம் சொல்கிறேன். அப்படி தீர்த்தத்தை வாங்கி குடிப்பதற்காக காலையிலே எழுந்திரிச்சு வரசக்தி விநாயகர் கோயில், கோட்டூர்புரத்தில் இருக்கிற கோயில் நினைக்கிறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள பாப்பான்ட்ட வாங்கி குடிச்சிருக்காப்புல. முதல்ல வரசக்தி விநாயகர் கோயில் அப்படிங்கிறது ஒரு ஆரிய கடவுள். விநாயகர் அப்படிங்கிறது ஒரு ஆரிய கடவுள் தான். அதுக்கும் சிவனு இந்த முருகன் இவங்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேற. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்கிற கதைகளில் வச்சு பார்த்தாலுமே இந்த விநாயகர் பிள்ளையாருங்கிறது இடையில இன்சர்ட் செய்யப்பட்ட ஒரு கதை தான் அது. அந்த ஏன் காலையிலே அந்த விநாயகர் கோயிலுக்கு, வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கோன்னா, இந்த வழக்கமாக உள்ள மூட நம்பிக்கைகள் பிற்போக்குத்தனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல வேலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாக்கா பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதவே ஆரம்பிக்கணும், முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விநாயகர் அப்படிங்கிற ஒரு அந்த பர்சன் இருக்கார், அந்த கடவுளை அவரை கொண்டாந்து நம்ம வாழ்க்கையில் பிணைய வச்சு ஒரு ஆரியமயப்படுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இந்த பாப்பான்களுடைய காலை கழுவி நக்கி குடிக்கக்கூடிய சீமான் அவங்க சொல்கிற அந்த வரசக்தி விநாயகர் அப்படிங்கிற கோயிலுக்கு எனக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறான். அதனால் முதல்ல அந்த வரசக்தி விநாயகர் கோயிலில் போய் அங்கே உள்ள பாப்பான்ட்ட வாங்கி குடித்தாதான் தீர்த்தத்தை, அதுக்கப்புறம் க்ஷேமமாக அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்ய முடியும். சரி, வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருத்தணியில் உள்ள சுப்பிராமணிய கோயிலுக்கும் போயிட்டேன். இப்போ போயிட்டுனாக்கா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சிருவேன், நீ சிஎம் ஆகிடுவேன். ஏண்டா, நான் உனக்கு சவால் விடுறேன், சொடுக்கு போட்டு சவால் விடுறேன். ஒரே ஒரு தொகுதியில் இல்லை, வேண்டாம், ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கி காமிச்சிரு. ஒரே ஒரு தொகுதியில் நீ டெபாசிட்டை வாங்கி காமிச்சிரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இந்த கடவுளுக்கு ஏதோ சக்தி இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கலாம். அப்போ இந்த 2 கோயிலுக்கும் போயிருக்கேன். இது வரைக்கும் சீமான் கட்சி ஆரம்பித்ததுலேயே ஒரே ஒரு முறை மட்டும்தான் அவன் சட்டமன்ற எலெக்ஷனு, நாடாளுமன்ற எலெக்ஷனு, இப்படி பல எலெக்ஷன்களில் எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட்டுருவான். அது டுபாகூர் கேண்டிடேட்டு, டூப்ளிகேட் கேண்டிடேட்டு, மோசமான இந்த கேண்டிடேட் மாற்றுறதுக்கான கேண்டிடேட், இப்படி எக்கச்சக்கமாக போடுவான். ஆனால் எந்த கேண்டிடேட்டை, ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு, டுபாகூர் கேண்டிடேட்டு, எந்த கேண்டிடேட்டை போட்டாலுமே இதுவரைக்கும் அட்டன் பண்ண எலெக்ஷன்லேயே நாம் தமிழர் கட்சி வாங்கிய டெபாசிட்டுகள் ஒரே ஒரு எலெக்ஷனில் மட்டும்தான், ஒரு தொகுதியில் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கியிருக்கிறார்கள். அதுவும் சீமான் என்ன தொகுதியில் மட்டும்தான் டெபாசிட்டை வாங்கியிருக்காங்க. வேறு எந்த தொகுதியிலும் இது வரைக்கும் சீமான் உட்பட யாருமே டெபாசிட் கூட வாங்கினது கிடையாது. நீ உடனே நீ பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சுப்பிராமணிய கோயிலுக்கு போயிட்டுனாக்கா நீ 234 தொகுதியில் பெரும்பான்மையாக ஜெயிச்சு நீ சிஎம் ஆகி, மாமா பைய சாட்டை துறைமுருகன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் ஆகி, இடும்பவனங்கார்த்தி கல்வித்துறை அமைச்சராகி, அப்புறம் அந்த டாக்டர் ஒருத்தவங்க சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. இல்லை, என்ன இலவுன்னே தெரில, என்னத்தை படித்தாங்க, என்ன அறிவு இருக்குன்னு தெரில, என்ன தின்றாங்கன்னு தெரில. அந்த டாக்டர் மருத்துவத்துறைக்கு அமைச்சராகி, அப்புறம் அதில் உள்ள நிர்வாகிகளாக மற்ற துறைகளுக்கு அமைச்சராகி, இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். இந்த பிள்ளையார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதை சொல்ல போனோம்னா, அவங்க குளிக்கும் பொழுது, இந்த பார்வதி அம்மா குளிக்கும் பொழுது இந்த அழுக்கெல்லாம் திரட்டினாங்க, அழுக்கெல்லாம் திரட்டினதில் ஒரு உருவமாக செஞ்சாங்க, அந்த உருவம் தான் பிள்ளையார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அப்போ ஒரு உருவம் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடம்புல அழுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, அப்போ அத்தனை நாள் அவங்க குளிக்காமல் இருந்தாங்களா அப்படின்னு லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்குது. அத்தனை நாள் குளிக்காமல் இருந்தாக்கா அவங்க எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நம்ம வீட்டில் சாதாரணமாக இது சம்மர் டைமு டெய்லி எப்படி குளிச்சிருவோம், குழந்தைகளும் குளிக்க வச்சுருவோம்னு வச்சுங்களேன். குழந்தைங்க குளிக்கிறது கொஞ்சம் அலுப்பு போனாங்க, டிவி பார்த்துட்டு விளாண்டுட்டே இருக்கும், அதட்டி உதட்டி அடிச்சு அந்த குழந்தைய குளிக்க வச்சிரும். ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு குளிக்க வச்சிருவோம்னு வைங்களேன். அப்படி குழந்தைகள் ஒரு நாள் குளிக்க வைக்கிறதுக்கே குளிக்க முடியாதுன்னு சொன்னாக்கா, நம்ம அந்த குழந்தைகளை பேசி அடிச்சு திட்டி அழுவ விட்டு குளிக்க வைக்கிறோம்ல. ஏன்னா குளிப்பது என்பது ஒரு நற்பண்பு. உடம்புல உள்ள அழுக்கு, இந்த மற்ற ஏதாவது தூசி ஒட்டி இருக்குது அப்படின்னாக்கா குளிச்சாதான் அதெல்லாம் சுத்தமாகும். அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ குளிக்கலனா கிண்டல் பண்ணுவோம். யாராவது சில பேர் 2 நாளைக்கு ஒரு நாள் குளிப்பாங்க ஊருக்குள்ளே. அப்படி இருந்தாக்கா அழுக்கு மூட்டை, அழுக்கு திரட்டி அப்படின்னு சொல்லி அவங்களை கிண்டல் பண்ணுவோம். அழுக்கு மூட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உருவம் செய்யக்கூடிய அளவுக்கு அழுக்கு உடம்புல இருக்குனாக்கா அவங்களை எப்படி நம்ம கடவுளாக ஏற்றுக்க முடியும்? இது இன்னொரு கதைன்னு சொல்லுவாங்க. தலையை வெட்டிட்டாங்க, அந்த தலையை வெட்டினதுக்கு அப்புறம் அப்படியே கிழக்கால அந்த வெட்டின தலையை தேடி போகும்பொழுது பூமியில் ஒரு தலை கிடச்சிச்சு, அந்த தலையை கொண்டு வந்து வச்சாங்க,
அது உருவம் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தாக்கா அது யானை தலையாக இருக்குது, அதுதான் பிள்ளையார் அப்படிம்பாங்க. வெட்டினது யார்? வெட்டினது யாரோ ஒருத்தவர். சரி, அந்த தலையை எடுக்க போகிறாங்க. எடுக்கிறவனுக்கு அது மனுஷ தலையா மிருக தலையான்னு கூட தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வருவாங்களா? அப்படி எடுத்துகிட்டு வந்தவங்க இல்லை நம்ம எப்படி புத்திசாலினோ அல்லது கடவுள்னோ நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அல்லது அப்படி வெட்டி கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு அந்த உடம்புல உசுர் இருக்குமா? அல்லது ஒருவேளை உசுர் இருக்குது அப்படின்னாலும் ஒரு மனித உடம்புல எப்படி ஒரு மிருகத்தலையை கொண்டாந்து வச்சு எப்படி அதுக்கு உயிர் வர வைக்க முடியும்? இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவம் இது வரைக்கும் உலகத்திலே இல்லை. ஒருவேளை ஃப்யூச்சரில் வரலாம், நமக்கு தெரியல. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை அப்படின்னாக்கா இதற்கு முன்னாடி லாங் எகோ அந்த காலகட்டங்களில் ஒரு மிருகத்தலையையும் மனுஷத்தலையை வெட்டிட்டு துண்டாக எடுத்துட்டு இன்னொரு மிருகத்தலையை வச்சு உயிர் வர வைக்க முடியும்னு ஒரு கதை சொல்கிறாங்கனாக்கா அதையும் நம்ம நம்பியிருக்கோம்னாக்கா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சிலையை வைக்கிறாங்க. இது இன்னொரு கதையும் இருக்குது. என்னென்னா, இங்கேருந்து வடநாட்டுக்கு முன்னாடி போர் செய்ய போன வீரர்கள் மன்னர்கள் போர் செஞ்சு அந்த நாட்டை வீழ்த்திட்டாங்க அப்படின்னாக்கா அங்கே உள்ள சிலைகளை அங்கேருந்து கடத்திட்டு வந்துடுவாங்க, அல்லது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு வித்தியாசமான சிலையாக இருக்குது, ஒரு மனித உடம்பும் மிருகத்தலையும் இருக்குது அப்படின்னு மன்னர்கள் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த பிள்ளையார் அப்படிங்கிற சிலையை இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான கதை இருக்குதுல்ல, இதற்கு பின்னாடி இதுதான் ரொம்ப முக்கியமான கதை. பிள்ளையார் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் அரச மரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் சிலை இருக்கும். பெரும்பாலும் அரச மரத்துக்கு கீழே தனி பிள்ளையார் சிலை இருக்கும். ஊர்லலாம் அப்படி தான் இருக்கும். இல்லைனாக்கா கோவிலில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஆனால் மெயினாக அவருடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அரச மரத்துக்கு கீழே ஊரில் எல்லா இடங்கள்லையும் பிள்ளையார் இருக்கும். அது பக்கத்தில் சின்னதாக உண்டியல் இருக்கும். அங்கே போகிற வர்றவங்க அந்த தேங்காய் உடைச்சிட்டு அங்கே பூ பழம் இதெல்லாம் வச்சுட்டு உண்டியில் காசு போட்டு அவங்க ஏதோ வேண்டதை வேண்டிக்கிட்டு அவங்கள துண்ணூறு எடுத்து பூசிட்டு போவாங்க. ஏன் அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கணும்? ஏன்னா ஏற்கனவே அரச மரத்துக்கு கீழே இருந்தது யாருனாக்கா புத்தருடைய சிலைகள். புத்தர் எங்கே ஞானம் பெற்றார்னாக்கா அரச மரத்துக்கு கீழே உட்காந்தா ஞானம் பெற்றார். அந்த மரத்துக்கு பேர் அரச மரம் கிடையாது. முதல்ல அந்த மரத்துக்கு பேர் வேற. ஏன் அரச மரம்னு பேர் வந்துச்சுனாக்கா இந்த அரசர் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் பெற்றதுனால் அரசர் மரம் அரச மரம் அப்படின்னு ஆச்சு. அன்றிலிருந்து தான் அந்த மரத்துக்கு பேர் அரச மரம்னு பேர் வந்துச்சு. அப்போ தான் புத்தர் வந்து உட்காந்து ஞானம் பெறார். அது எந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் பெற்றாருனாக்கா அரச மரம். அந்த மரம் அது வேற ஒரு பேர். அந்த அரச மரம்னு சொல்லுவீங்களா, அந்த மரம் தான். அதுக்கு கீழே உட்காந்து தான் ஞானம் பெற்றார் அவர். அதனால தான் புத்தர் சிலைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அரச மரத்துக்கு கீழே தான் முன்னாடி இருக்கும். அப்போ இந்த ஆரிய இந்த பொறுக்கிகள் இருக்கானுங்க பாருங்க, இந்த ஆர்எஸ்எஸ் ஆரிய பொறுக்கிகள், பார்ப்பன பொறுக்கிகள், இவனுங்க உள்ளுக்குள்ளே வந்து தமிழர்களாகிய நம்மளுடைய இந்த பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் வேட்டையாடுறாங்கல்ல, இதெல்லாம் கவர்ந்து எனக்கு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட உள்ள எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செஞ்சதான் அவனுங்க. நம்மகிட்ட உள்ள கடவுள்களாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும் எல்லாமே நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டால் தான் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ரஜினிகாந்த் நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஆட்டையை போட்டிருக்காங்க நம்மகிட்ட. அப்படியாக ஆட்டையை போட்டது தான் புத்தரை ஆட்டையை போட்டு அவங்க பிள்ளையாரை மாற்றினது. அரச மரத்துக்கு கீழே உள்ள புத்தர் சிலைகளை தலையை வெட்டிட்டு அந்த தலைக்கு வந்து வேற ஒரு தலையை வைக்கிறாங்க. அதை வந்து இழிவுபடுத்தணும் புத்தர் சிலையை அப்படிங்கிறதுக்காக தலையை வெட்டிட்டு யானை தலையை வைக்கிறாங்க. ஒரு கிண்டல் கேலியான உருவமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் தொப்பை வைக்கிறது, அது ஒரு அசிங்கமான உருவமாக உருவப்படுத்துதல் அப்படின்னு புத்தருடைய சிலையை அசிங்கப்படுத்துவதற்காக தலையை எடுத்துட்டு ஒரு தும்பிக்கை உள்ள ஒரு தலையை வச்சுக்கிறது. அப்புறம் அவருடைய வயிறு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் தொப்பையான ஒரு வயிறை வைக்கிறது அப்படின்னு ஒரு குள்ளமான உருவமாக மாற்றுறது அப்படின்னு புத்தர் சிலை இழிவுபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த பிள்ளையார் சிலை அப்படிங்கிறது. அதனால தான் அரச மரத்துக்கு கீழே அந்த புத்தர் சிலைகளை பூரா மாற்றிட்டு அவங்க பிள்ளையார் சிலையெல்லாம் மாற்றினாங்க. இது வரலாறு. அப்போ நீ போகிறது எங்கே போயிருக்கணும்னாக்கா ஒரு புத்தர் சிலைக்கு போயிருக்கணும். வரலாறு தெரிஞ்சவன் எப்படி பிள்ளையார் சிலைக்கு போவான்? இப்போ புத்தர் அப்படிங்கிறவர் இங்கே உள்ள பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களும் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பௌத்த மதத்தை அடித்து காலி பண்ணது எதுனாக்கா ஆரிய பார்ப்பனிய மதம். இப்போ ஆரிய பார்ப்பனிய மதத்துக்கு அப்புறம் தான் அந்த புத்தருடைய சிலைகள் மாற்றப்படுது. அப்புறம் விஷ்ணு சிலைகள், புத்தர் சிலை எடுத்துகிட்டு விஷ்ணு சிலையாக மாற்றுறாங்க. இது ஒரு புத்த விகாரங்கள் முழுக்க பெருமாள் கோயிலாக மாறுகிறது. புத்த விகாரங்களில் உள்ள அந்த தங்க விக்கிரகங்கள், அங்கே உள்ள காசு பணங்கள் எல்லாத்தையும் இந்த பார்ப்பனர்கள் ஆட்டையை போட்டு அவங்க கொண்டு போய் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு மதில் சூறு கட்டுவதற்கும் மற்ற கோயில்களில் வந்து அவங்க இந்த பெருமாள் கோயிலாக மாற்றினது, மற்ற கோயிலாக இப்போ பிள்ளையார் கோயிலாக மாற்றினது, புத்தருடைய விகாரங்களை, புத்தருடைய சிலைகளை, அதுக்கெல்லாம் இந்த காசை கொண்டு போய் செலவு பண்ணி இது ஆட்டையை போட்டு போனது. இது அவங்களே எழுதியிருக்கானுங்க. இந்த ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் ஒரு திருடர். திருடனா எப்படிங்க ஆழ்வார்னு சொல்ல முடியும்? ஒரு கோவிலுக்குள்ளே பூந்து ஒரு புத்த விகாரத்துக்குள்ளே பூந்து அங்கே உள்ள தங்க நகைகளை ஆட்டையை போடுறாப்புல, திருடுறாப்புல. லிட்டரலாக திருடுனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? திருடன்னு சொல்லுவோம். அது ஒரு கெட்ட பழக்கம், தீய பழக்கம் திருடுதல் என்பது.
அப்போ திருடின ஒருத்தனை பாப்பா என்ன பண்ணுறான், கடவுளாக்குறான், கடவுளுக்கு நிகரானவனா ஆக்குறான். ஏன்னாக்கா பௌத்த மதத்தை டோட்டலாக காலி பண்ணும். பௌத்த மதத்தை காலி பண்ணாதான் பார்ப்பனிய மதம் மேலோங்கும். பார்ப்பனிய மதம் மேலோங்கினா தான் பாப்பா வேலை செய்யாமல் உழைக்காமல் உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம். அப்போ அவனுக்கு சேவகம் செய்கிற மற்ற சமூகங்களை அப்படியான அடிமையாக மாற்றலாம். இதற்கு எதிராக வந்தது தான் பௌத்த மதம், புத்தர். அதனால தான் புத்தர் மொட்டை போட்டார். புத்தர் ஏன் மொட்டை போட்டார்? முடிவெட்ட காசு இல்லாமல் போய் மொட்டை போட்டாரா? இல்லை சம்மர் வெயில் அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு மொட்டை போட்டாரா? இல்லை வெயிலில் கிரிக்கெட் விளாடணும் ப்ரோ, முடியை வச்சு விளாட முடியாது, நிறைய வேர்த்து ஊற்றும், மொட்டை போட்டால் ஈஸியாக தொடச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொட்டை போட்டாரா? அல்லது அந்த நம்ம சிவாஜி படத்தில் நடிக்கிறதுக்காக ரஜினி நடிச்சாப்லையே சிவாஜின்னு ஒரு படம், அதில் தி மொட்டை பாஸ் அப்படின்னு ஒரு செகண்ட் ரோல் பண்ணுவாப்லையே, அந்த மாதிரி எதுவும் செகண்ட் ரோல் பண்ணாரா? அதுக்காக மொட்டை போட்டார்? அது ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு குறியீடு. அப்போ அந்த பௌத்த மதம் என்பது பார்ப்பனர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான் பௌத்த மதம். பார்ப்பனர்களுக்கு எதிராக, பார்ப்பனிய தத்துவத்துக்கு எதிராக, மனதர்ம வர்ணாசிரமத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான் பௌத்த மதம். இப்போ அதை காலி பண்ணிட்டு தான் திரும்ப பிள்ளையார், மகாவிஷ்ணு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ நீ பிள்ளையாரை போய் கும்பிட்றனாக்கா, அதுவும் வரசக்தி விநாயகர்ங்கிற ஒரு பார்ப்பனியமயப்பட்ட ஒரு பாப்பான் அங்கே அர்ச்சராக இருக்கிற அந்த கோயிலில் போய் நீ காலையில் அர்ச்சனை பண்ணுறனா, அப்போ இங்கே பார்ப்பனிய மதத்தை வேரூன்றுவதற்கு ஆப்போசிட்டாக உள்ள பௌத்தரை வந்து எப்படி ஆட்டையை போட்டாங்களோ அதை ஆதரித்து அந்த பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் பாப்பானுடைய காலை நக்கி கழுவி குடித்து அவன்கிட்ட 2 டம்ளர் வாங்கி குடிப்பதற்காக போனாங்கன்னு அர்த்தம். இவன் எப்படி பார்ப்பனியத்தை எதிர்ப்பான், இவன் எப்படி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பான், இவன் எப்படி தமிழர்களுக்கான விடுதலைக்காக பாடுபடுவான், இவன் எப்படி தமிழுக்கான விடுதலைக்காக பாடுபடுவான். 2வது கோயில் திருத்தணியில் உள்ள சுப்பிராமணிய கோயில். அது முருகன் கோயில் கிடையாது, சுப்பிராமணிய கோயில். சுப்பிரமணியம்னாக்க சுப்பிராமணியம், மானியம், சுப்பிராமணியம், அதாவது ஆரிய வயப்பட்ட ஒருவன் அப்படின்னு அர்த்தம். பிராமணியம், சுப்பிராமணியம்னு அர்த்தம். இப்போ அந்த கோயிலுக்கு அவன் போயிருக்கான். முருகன் கோயிலுக்கு போல. முருகன் என்பவர் வேலூர் குல தலைவன். அவர் வாழ்ந்து செத்து போனால் ஒரு வேலூர் குல தலைவன் தான் முருகன். தவிர இந்த கடவுள், அப்புறம் இந்த சுப்பிராமணியம், இந்த ஸ்கந்தன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த முருகனை அவங்க ஆட்டையை போட்டுக்கிட்டாங்க. சுப்பிராமணியனாகவும் ஸ்கந்தனாகவும் ஆட்டையை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் இந்த ஸ்கந்தன் மலைன்னு சொல்கிறான் பாருங்க. எச்ராஜா திருப்பரங்குன்ற மலையை ஸ்கந்தன் மலைன்னு சொல்கிறான். திருப்பரங்குன்ற மலை தானே அதுக்கு பேர். அது எப்படி ஸ்கந்தன் மலைன்னு எங்கேருந்து வந்துச்சு? அப்படி இல்லைனாக்கா முருகன் மலைன்னு சொல்லு. அது என்ன ஸ்கந்தன் மலை? இதனாக்கா பார்ப்பனிய வயப்படுத்துதல். அப்படி தான் இங்கே உள்ள இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரா, அந்த ஊர் பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடையாது, திருவள்ளிபுத்தூர்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிடையாது. ஒவ்வொரு ஊர், நிறைய ஊர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனிய வயப்பட்டுச்சு. இந்த திராவிடர் கழகத்தினுடைய அல்லது பெரியாரி அமைப்புகள் பயிற்சி பாசனம் நடத்தும் போது நீங்கள் போனீங்கன்னாக்கா இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது எப்படி பாப்பா வந்து அடிப்படையாக ஊர் பெயர்கள்லேருந்து நம்ம வைக்கிற குழந்தைகளுக்கு வைக்கிற பெயர்லேருந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வைப்போம்ல, அதெல்லாம் எப்படி பார்ப்பனை வயப்பட்டது, அதுக்கு தமிழ் அர்த்தம் வேறு. பிச்சைக்காரின்னு நினைக்கிற ஏதோ ஒரு பேருக்கு அது ரொம்ப ஸ்டைலிஷான பேரை சொல்லுவாங்க. யாஷிகான்னு இந்த பிக் பாஸில் கூட அந்த பொண்ணு நடிச்சிச்சு. பிக் பாஸில் கூட உள்ளே இருந்தாங்க, சில படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க. யாஷிகாங்கிறது ஒரு சமஸ்கிருத பெயர், ஒரு வடமொழி பெயர். யாஷிகான தமிழ் என்ன அர்த்தம்னாக்க பிச்சைக்காரின்னு பேர். இப்படி தான் பல பேர்கள் யாஷிகா நம்ம சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கனாக்கா அது பேர் பிச்சைக்காரி, அது வந்து பெக்கர் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பனை வைப்பட்டாங்க. அப்படி தான் முருகனை வந்து சுப்பிராமணியனாகவும் ஸ்கந்தனாகவும் அவங்க மாற்றினாங்க. அப்படி தான் திருத்தணியில் இருக்கிறது நம்ம முருகர் கிடையாது, அது ஸ்கந்தன், அது சுப்பிராமணியம். அப்போ அந்த கோயிலுக்கு தான் இவன் போயிருக்கான். அப்போ இவனுக்கு தெரியாத அந்த வரலாறுலாம். இவன் தமிழ் சமூகம், தமிழ் கடவுள்னு சொல்கிறானே. சுப்பிராமணியம் தமிழ் கடவுள் அல்ல, அது ஆரிய கடவுள். அங்கே சமஸ்கிருதத்தில் தான் ஓதுவாங்க. நீ வரசக்தி விநாயகர் கோயிலில் தமிழில் ஓத மாட்டாங்க, தமிழில் பாட மாட்டாங்க, தமிழில் அர்ச்சனை செய்ய மாட்டாங்க, சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்போ அவன் சொன்னான்ல, என் குழந்தைய பார்த்தவனே என்னைய பார்த்தவனே சமஸ்கிருதத்தை விட்டு தமிழில் ஓத ஆரம்பிச்சிட்டார் வடபழனி முருகன் கோயில்னு சொன்னால அப்பட்டமான ஒரு பொய்ய சொன்னான் அந்த புழுகாண்டி. ஐயர் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பிச்சாரா இல்லையோ, என் மடியில் இருந்த மாவீரன் ஆரம்பிச்சிட்டேன். புரியல சர்வாரி பீமன்னு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லுப்பான்னு ஓதுவார் வர்றார். வெறும் மேலோட சிரிக்காம பாருங்க. இளைஞர் தான் அவரு. ஆரம்பிச்சு தமிழ்ல மந்திரம் சொன்னவொடனே இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, அவரே பார்த்துருக்கேன் அடலை. அந்த மொழி இழுகுது. இப்போ இந்த கோயிலில் தமிழில் இவனை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணாங்களா அல்லது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணாங்களான்னு அவனை வாயை திறந்து சொல்லுங்க. ஒருவேளை இவன் இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போயிருக்கலாம்னா குலதெய்வம் கோயிலுக்கு, அவனுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கான். எனக்கா ஊர் கிராமம், ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை போகிறோம்னா நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேறு, அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஒருவேளை இருக்குன்னாக்கா இங்கே பிறந்து வளர்ந்து செத்தவனுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீ போயிருக்கலாம்ல, அங்கே தான் நான் அதுக்கு போயிருக்கணும். அல்லது எவ்வளவோ ஐயனார் கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில் இருக்குது, முனியாண்டி கோயில் இருக்குது, பெரியாச்சி கோயில் இருக்குது,
முத்தாலம்மன் கோயில் இருக்குது, சுடலமாடன் கோயில் இருக்குது. இப்படி எவ்வளவோ நம்முடைய தமிழ் மக்களோட மக்களாக வாழ்ந்து செத்து போனவங்களுக்கு கோயில்கள் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போக வேண்டிய. அங்கே போனீங்கன்னாக்கா நம்மளால தான் பூசாரியாக இருப்பார், அவர் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுவார். நீ தமிழ்லேயே வேண்டிக்கலாம், நீ எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், ஆனால் எந்த தலையும் கிடையாது, எந்த தீண்டாமையும் கிடையாது. ஆனால் வரசக்தி விநாயகர்களோ இந்த திருத்தணி கோயில்லையோ அல்லது இப்போ போயிட்டு வந்திருக்காங்க அந்த கோயிலே பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் கருவறைக்குள் நுழைய முடியாது. ஆனால் ஊரில் உள்ள அந்த குலதெய்வம் கோயில் மற்ற கோயில்கள் இருக்குல்ல, அது நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா தாராளமாக நீயே போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நீயே உள்ளே போய் தண்ணியை ஊற்றி கழுவி விட்டு நீயே அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்போ போனோம்னாக்கா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கணும். நீ எதுக்கு வரசக்தி விநாயகர் கோயிலுக்கும் எதுக்கு சுப்பிராமணிய கோயிலுக்கும் எதுக்கு போகிற? சரி, அப்படி இல்லைனாக்கா கடவுளுக்கு நீ போக தேவையில்லை. நான் 100 வழி சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? என்னுடைய தலைவர்கள் மூதாதையர்கள் அவங்க தான் அந்த தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பாடுபட்டவர்கள்னு இந்த புல்லுக்கட்டு மீசையை சொல்கிறேன். புல்லுக்கட்டு மீசை என்ன பண்ணுச்சுனாக்கா மாப்போசி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்மவர்கள் பெரியாரிஸ்டுகள்லாம் போராடிட்டு இருந்தாங்க. ஹிந்தி எழுத்தில் கொண்டு போய் தாரை ஊற்றி அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மண்ணக்கன் மாப்போசி புல்லுக்கட்டு மீசை என்ன தெரியுமா பண்ணாப்புல, மண்ணெண்ணெய் பின்னாடி எடுத்துகிட்டு போய் அந்த தாறு மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி கையில் வச்சு இந்த குச்சை நோண்டி அந்த தாரை எடுத்து போட்டு ஹிந்தி எழுத்து தெரிகிற மாதிரியான மிகப்பெரிய பணியை தமிழ் தொண்டையாற்றியவர் மாப்போசி. அவர் தான் இவங்களுக்கு வந்து தமிழ் தாத்தா. ஐயோ, எங்களுடைய தமிழ் மூதாதையர் எங்கள் ஐயா மாப்போசி. தமிழுக்கு என்ன பண்ணாப்புல, என்ன தருத்தல்னாப்புல. சரி, அப்படி பண்ணாருன்னே வச்சுப்போம். ஒருவேளை நீ இந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயின் ஆரம்பிக்கிற, ரொம்ப வீரியமாக செயல்பட்டு 234 தொகுதியிலும் ஜெயிக்க போகிற, அதற்கான முன்னெடுப்பாக முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னாக்கா மாப்போசியோட சிலை இருக்குப்பா, அவருடைய நினைவிடம் இருக்குல்ல, அங்கே போய் நீ அர்ச்சனை பண்ணிட்டு அல்லது என்னவோ நீ கொண்டு போன அந்த புக்குக்கெல்லாம் போட்டியே கொண்டு போய் வச்சுட்டு, ஐயா பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வைங்க ஐயா, வந்து வெற்றி திலகம்ட்டு அனுப்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போயில ராஜா ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு அங்கே ஒரு வழிபாடு போட்டு அங்கே தான் கிளம்பியிருக்கணும். அப்படின்னாக்கா ஆதித்தனார் இருக்காரு, ஆதித்தனாருடைய சிலை இருக்குது, நினைவிடம் இருக்குது, அங்கே போய் ஐயா ஆதித்தனாரே உறவின் முறையே என்னை வந்து வழி கொடுங்கள், எனக்கு விடை கொடுங்கள், வீர திலகம்ட்டு அனுப்புங்கள், உங்கள் வழியில் நின்று கடைசி திமுக ஒரு சீட்டு வாங்கிட்டு போவேன் அப்படின்னு நீ அங்கே ஒரு வழிபாடுதல் போட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு கிளம்பியிருக்கலாமே. இதே மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றுவர்கள் நீங்கள் சொல்கிற பாரதிதாசன் இருக்காரப்பா, பாரதிதாசன் வந்து தமிழுக்கு தொண்டாற்றுவர்கள் இருக்காங்களா? பாரதிதாசனை பார்த்து கும்பிட்டு ஐயா உங்களுடைய கவிதைகள் தான் நம்ம நாம் தமிழர் பாட்டே உங்களுடைய கவிதை ஏன் என்னை வழி அனுப்பி வைங்க. பாருங்கள், திமுக அதிமுகலாம் இப்போ கிழிச்சு இருந்துட்டு வரேன் பாருங்கள், காங்கிரஸ் பிஜேபி எல்லாரும் அடித்து தூக்கிட்டு நம்ம ஜெயிக்கிறேன். அங்கே போய் நின்று நீ ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு ஒரு மாலையை போட்டு அங்கே ஒரு உரை வீச்சை கொடுத்துட்டு கிளம்பி வந்துருக்கலாமே. சரி, இவங்கெல்லாம் கூட வேண்டாம். பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே நான் தான். அதுக்கு முன்னாடி அப்போ ஐயா எழுச்சி தமிழர் அவர்களோ, ஐயா வைகோ அவர்களோ, அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, பெரியாரி அமைப்பை சார்ந்தவர்களோ, தீகாவை சார்ந்தவர்களோ யாருமே வந்து புலிகிழமை பற்றி பேசவே இல்லை, பிரபாகரனை பற்றி பேசவே இல்லை. இவர் தான் முளைச்சி வந்து பிரபாகரன் பேர் வச்சதான் நான் தாங்கிற அளவுக்கு பேசிட்டு இருப்போம். அந்த பரதேசி எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்கிறீல்ல, அவருடைய ஃபோட்டோ அல்லது சிலை வச்சிருப்பில்ல வீட்டில், அங்கே போய் ஐயா தலைவரே இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து என்னை விடை கொடுங்க, எனக்கு வெற்றி தலைமையிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வேண்டுதலை போட்டு அங்கே ஒரு வழிபட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப விட்டேன்டா நீ. அது எதுக்கு? ஆரியமயப்பட்ட பார்ப்பனியமயப்பட்ட வரசக்தி விநாயகர் கோயில் சுப்பிராமணிய கோயிலில் போய் அங்கே உள்ள பாப்பான்ட்ட வாங்கி குடிச்சு தான் போவோம்னாக்கா அப்போ நீ ஆரிய பார்ப்பனிய RSS அடிமை அப்படின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க. உன்னைய நல்ல வாய்கிலேயே பேசுவான், தமிழ் மண், தமிழ் ரத்தம், தமிழ் கிட்னி, தமிழ் குடல், அப்புறம் நான் தமிழ் மூளை, தமிழ் இதயம் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கானவன் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்கள் மற்றும் ஒன்றிய அரசினுடைய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்திலே எழுதியிருக்கு பேர். இப்போ கூட மே 17 போராட்டம் பண்ணி அதில் ஒரு தோழர் பேர் இறந்து போயிட்டார். நம்ம சிவா திலீபன்னா அந்த போராட்டத்தில் தன்னோட உயிரை வந்து பலி கொடுத்துட்டார், தியாகம் பண்ணிட்டார். இப்போ நீ உயிர் தியாகம் பண்ணுங்க அல்லது உயிர் தியாகம் பண்ணதை ப்ரமோட் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம என்னைக்குமே ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டங்கிற வழிமுறை இருக்குது, நம்ம போராட்ட வழி தான் நம்ம போக போகிறோம். நீ என்னைக்காவது போராடி இருக்கியா? தமிழ் முன்னே தமிழுக்கு வந்து அத்தாரிட்டிங்கிற மாதிரி உடனடியாக எதாக இருந்தாலும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் உடனே மைக்கை தூட்டி போடுவாங்க. இவனுக்கும் ஏதோ தமிழ் தேசியம்னால இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு தமிழ் தேசியத்துக்கு இவனுக்கும் துணியளவும் சம்பந்தம் கிடையாது, வர விஷயம். அப்போ என்னைக்காவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நீ போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஹிந்தி எழுத்தை அழிக்கிறது அல்லது ஒன்றிய அலுவலகங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறது என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருப்பேன் நீ? சரி, கோயிலில் சமஸ்கிருதம் இருக்குது, கோயில் யார் கட்டினது? அந்த பாப்பான் கட்டினதா? அல்லது சமஸ்கிருத தாய்மொழியாக கொண்ட கும்பல் இருக்கு அந்த பார்ப்பன கும்பல் கட்டினதா? கோயிலை கட்டினது உங்கள் அப்பனாத்தாலும் என் அப்பனாத்தாலும் மண்ணு சுமந்து காசு கொடுத்து இங்கே உள்ள தமிழ் மக்கள் இங்கே உள்ள மக்கள் தான் காசு போட்டு அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க.
அப்போ இங்கே உள்ள மக்கள் என்னுடைய கடவுள்னு ஒரு நம்பி ஒரு கோயிலை கட்டுறாங்கனாக்கா அப்போ அந்த கடவுள் தமிழ் தெரிஞ்ச கடவுள் தான் இருக்குது. அதுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கு மந்திரம். அப்போ அந்த கடவுளுக்கு சமஸ்கிருதம் தவிர வேறு மொழி தெரியாதா? அப்போ வேறு மொழி தெரியாதுனாக்கா அந்த கடவுள் இங்கே வாழ்ந்த கடவுளாக இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்போ சமஸ்கிருதம் தெரிஞ்ச கடவுள்னாக்கா சமஸ்கிருதம் எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாட்டில் உள்ள கடவுளாக தானே இருக்க முடியும். அப்போ ஏன்னா இப்போ கிறிஸ்தவ தேவாலயங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுடைய மதர் டங் இங்கிலீஷு. அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அங்கே ப்ரேயர் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே அரபியில் பண்ணுவாங்க. அவங்க அரபி தெரியும். அப்போ அரபுலேருந்து வந்த ஒரு மதம் அது. அதனால் அரபுல தான் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அது சொல்லி நம்ம அரபுலேருந்து அந்த பக்கத்தில் இருந்து தானே அந்த அந்த இஸ்லாமிய மதம்ங்கிறது அங்கே உருவாகி வந்த மதம் தான், மாற்றுக்கிறதே இல்லை. இங்கே இஸ்லாமிய மதம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு இந்து மதத்தில் ஒடுக்குமுறை அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒடுக்குமுறை இல்லாத ஒரு மதமாக அவங்க இஸ்லாம் மதத்தை பார்த்தாங்க. அதனால் இஸ்லாம் மதத்துக்கு அவங்க போனாங்க. அப்போ அவங்களுக்கு இங்கே இந்து மதத்தில் சமஸ்கிருதம் படிக்கிறது தடை அப்படின்ற மாதிரி அங்கே கிடையாது. அங்கே நீ அரபி கற்றுக்கலாம். அரபி கற்றுட்டு ப்ராப்பராக பண்ணினாக்கா நீயே இங்கே ஓதுவாராக அந்த மத குருமாராக நீயே மாறலாம். அப்போ அங்கே போனீங்கன்னாக்கா அங்கே அரபியில் தான் ஓதுவாங்க. அப்போ தமிழில் ஒரு கடவுள் இங்கே தமிழ் கடவுளாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே தமிழில் தானே ஓத முடியும். அது எப்படி சமஸ்கிருதத்தில்? அப்போ சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்கனாக்கா சமஸ்கிருத கடவுள் அது. அப்போ இங்கே உள்ள கோயிலில் தமிழ் கடவுள்னு நீ சொல்கிறீங்கனாக்கா அங்கேயே சமஸ்கிருதத்தில் மொழியில் ஓதுறாங்க. அப்போ சமஸ்கிருதத்தில் ஓதக்கூடாதுன்னு என்னைக்காவது சமஸ்கிருதத்துக்கு எதிராக சமஸ்கிருதத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கியா? அதை பற்றின கருத்தரங்கங்கள் போட்டிருக்கியா? உன்னாக்கா திமுக காரன் காலையே நக்கிறதுக்கு பின்னாடி வந்துடுது. அதனால் முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கைக்கூலியாக மட்டுமே செயல்படுறான். நீங்கள் விஜிலுங்கிற அமைப்புக்கு போனால் அதில் ஒரு பேட்டில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் விஜிலுங்கிறது ஆர்எஸ்எஸ் அமைப்புன்னு தெரியாது, கூப்பிட்டாங்க பாரதியை பற்றி பேசுகிறதா போயிட்டேன். இப்போ யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன் நீ? இல்லை யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன்னு நான் கேட்குறேன். இவன் எங்கள் முன்னோர்கள் எங்கள் தாத்தான்னு சொல்லுவான்ல, யார் இந்த மாப்போசி இந்த இவங்கெல்லாம் இவங்களாம் முன்னோர்கள் எங்களை தாத்தா அப்படிலாம் சொல்லுவான்ல. அப்போ நீ ஏன் அங்கே போகலை? அவங்கள்ட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கலை. அப்போ முன்னோர்கள் அப்படிங்கிறதுக்காக இவன் தாத்தான்னு சொல்லலை. அது என்னவா இருக்கும்? இப்போ அந்த விஜில்ங்கிற அமைப்பு சரி சொல்லும்போது நீ என்ன இதுன்னு கேட்கல, ஏதோ காசு கொடுக்குறாங்கன்னா பாரதியை பற்றி பேசுகிறேன்ட்டு போயிட்டேன். அங்கே போனோடனே மேலே கிளியராக ஃப்ளெக்ஸில் அந்த பாரத தாய் ஆர்எஸ்எஸில் போடுற பாரத தாயை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. நீ போனோடனே ஷாக் ஆகணும்ல, நீ அரசியலில் தானே இருக்க. அவள் போனோடனே என்னங்க இது பாரத தாய் படம் போட்டிருக்க? விஜிலுங்கிறது என்ன அமைப்பு? ஆர்எஸ்எஸ்னுடைய விங்கா அல்லது வேறு எதுவும்? எதுக்கு இந்த பாரத தாய் ஃபோட்டோவை இங்கே போட்டிருக்கீங்க? இவர் யார்? அர்ஜுனமூர்த்தி. நீ பேசும்போது சொல்கிறல மூதாதையர் என்னதோன்னா அர்ஜுனமூர்த்திக்கு பல பாராட்டு பட்டங்கள் போட்டு பாராட்டு பட்டயங்கள் கொடுத்து இது அர்ஜுனமூர்த்திங்கிற முன்னாடி எல்லாம் போடுற. அப்போ அர்ஜுனமூர்த்தி ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் ஒரு பாப்பாங்கிறது தெரியாதா? அப்போ அப்படின்னா விஜில் அமைப்புங்கிற சமூக நீதி அமைப்பா இல்லை சுயமரியாதை அமைப்பா தமிழ் தேசிய அமைப்பா? எதுக்கு போகிற? யார் கூப்பிட்டாலும் போயிடுவோம்னாக்கா அதுக்கு பேரை வேறடா, அதுக்கு பேர் வேற. அதனால் திரும்பவும் இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள ஒன்று தான், இவன் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி பாப்பானுடைய கைக்கூலியாக மாறி பல வருடங்களாக அப்படி தான் கட்சி ஆரம்பித்தான். இன்றைக்கி முழு நேர ஆர்எஸ்எஸ் ஊழியராக மாறிட்டான் அப்படிங்கிறது சாட்டை துரைமுருகன் என்கிற மாமா பயலுக்கு தெரியும். இடும்பாவனம் கார்த்தி என்கிற கரிகஞ்சிக்கும் தெரியும். அந்த கட்சியில் உள்ள மற்ற பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரியும். வேறு வழி இல்லை. நம்ம இவங்க கூட இருந்தால் தான் நாம் ஒரு பக்கம் மாதம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் காசு பார்க்க முடியும். ஒரு ரூட்டை போட்டாச்சு. இதை விட்டு வெளில போனோம்னாக்கா இன்னொரு கட்சியில் நம்ம பொறுப்புலாம் சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இங்கேயே இருந்து இந்த மாதம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்ட்டு ஏதோ ஒருத்தனுக்கு எதிராக திட்டுறோம், அந்த கட்சியில் காசு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு கம்பெனிக்கு எதிராக திட்டுறோம், இந்த கம்பெனி காசு கொடுக்குறாங்க, இப்படியாக காலத்தை விட்டு கடைசி வரைக்கும் கரை சேர்ந்துட வேண்டியது தான். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முட்டு கொடுக்கும் முட்டாள்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்காங்களே தவிர இவங்க உண்மையிலேயே அண்ணன் தமிழுக்காக தான் போராடுறாரு அப்படின்லாம் அவங்க இல்லை. அண்ணன் செய்கிற அனைத்து அட்டூழியங்களும் அயோக்கியத்தனங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் காசு பணத்துக்காக தான் உள்ளே இருக்காங்களே தவிர எதுக்காகவும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் ஏதோ அண்ணன் தற்சார்பு பேசுகிறாரு, மயிரை பிடுங்குறாரு, அவர் தமிழர்களுக்காக ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு பல பேரும் இங்கே பொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. திரும்பவும் இறுதியாக ஒன்று சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆனர் NTK is equal to RSS, LHS is equal to RHS, hence proved.